அனுஸ்வர் அனுநாசிக் பார்க்கலாம். ஸ்வரில் எந்த ஒரு எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சாலுமே அதை இம்முன்னு படிக்கணும். இப்போது காக்கு மேலே புள்ளி வச்சா கம்மு, சாக்கு மேலே புள்ளி வச்சா சம்மு, டா மேலே புள்ளி வச்சா டம்மு, தா மேலே புள்ளி வச்சா தம்மு, பா மேலே புள்ளி வச்சா பம்மு, யா மேலே எம்மு அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வச்சு படித்த மாதிரி படிக்கணும். அது பஞ்சமாக்ஷரில் வரும். பஞ்சமாக்ஷர்னா என்ன? இந்த ககன வரிசை இருக்கு இல்லையா, இந்த வரிசையோட இந்த 5வது எழுத்து இருக்கு இல்லையா, அதுதான் பஞ்சமாக்ஷர். 5வது எழுத்து அதோட புள்ளியை தான் நம்ம பஞ்சமாக்ஷர்னு சொல்லுவாங்க. இப்போ இது ங இல்லையா, புள்ளி வச்சா இங்கு, இது ங, இது இங்கு, இன்னு இன்னு, இதெல்லாம் வந்து புள்ளி இல்லாத எழுத்து இல்லையா. இதெல்லாம் புள்ளி வச்சா எப்படி இருக்கும்? கீழே கோடு போட்டோன்னா அதுதான் புள்ளி. இப்போ கீழே கோடு போடுறோன்னா கீழே புள்ளி வச்சோன்னு அர்த்தம். அதாவது இங்கு, இன்னு, 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 இம்மு. இந்த பஞ்சமாக்ஷருக்கெல்லாம் பாதி எழுத்து வராது. இந்த கா இதெல்லாம் பாதி எழுத்து வரும். பாதி எழுத்து வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன்? புள்ளி எழுத்து. இக்குன்னு சொல்லியிருக்கேன். இக்கு இங்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து புள்ளி எழுத்து. இந்த இங்கு இருக்கு இல்லையா, கீழே ஒரு 2 விதமாக வந்து புள்ளி எழுத்து வரும். ஒன்று வந்து பாதி எழுத்து வந்தாலும் புள்ளி எழுத்து தான், அந்த எழுத்துக்கு கீழே ஒரு கோடு போட்டாலும் புள்ளி எழுத்து தான். இப்போ இந்த எழுத்துக்கு கீழே ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்போ இது ங, இது கீழே கோடு போட்டால் இங்கு, இது எழுத்து ங, கீழே கோடு போட்டால் இங்கு, இன்னு இன்னு இம்மு சரியா. இந்த எழுத்துங்க இதுதான் வந்து பஞ்சமாக்ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாரு, இந்த எழுத்துக்கு ஃபஸ்ட்டு இருக்குது கங்கான்னு இருக்கு இல்லையா, கா. இது எப்படி படிக்கிறோம்? கங்கான்ட்டு கா மேலே புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா, அப்போ இங்கு மறைஞ்சிருக்கு. கா இங் கா, கா இங் கா. இது எப்படி இங்கு வருது இங்கே அப்படின்னா, இந்த கா இருக்கு இல்லையா, இது செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது? கா இருக்குது. இது காவோட வரிசை. அதோட பஞ்சமாக்ஷர் என்னது? இங்கு. ஸோ அதனால் கங்கா இங்குன்றதை சேர்த்துக்கணும். இதே வந்து மஞ்சள் இருக்குது. மா இஞ்சி இல், இஞ்சி வந்தது ஏன்? இது பக்கத்தில் அடுத்தது, இந்த புள்ளிக்கு அப்புறமா இருக்க அடுத்து என்னது? ஜா வரிசை. அந்த ஜா வரிசை வந்து சா வரிசையில் இருக்க பஞ்சமாக்ஷர். ஜா எங்கே இருக்குது? சா வரிசையில் இருக்குது. அதோட பஞ்சமாக்ஷர் என்ன? இஞ்சு. ஸோ அதுதான் வந்து இது நடுவில் வரும், இஞ்சு. அப்போ மா இஞ்சி இல், மஞ்சள் அப்படின்னு படிக்கணும். இது ஜண்டா. ஜா ஏன் இன்னு போட்டிருக்கோம்? டா வரிசையில் இந்த டா இருக்குது. புள்ளிக்கு அப்புறமா இருக்கிறது டா இல்லையா, டா வரிசை பஞ்சமாக்ஷர் இன்னு. ஸோ ஜா இண்டா. இந்த மாதிரி தான் புள்ளிக்கு அப்புறமா இருக்கிற எது எந்த வரிசைன்னு பார்த்துட்டு அதோட பஞ்சமாக்ஷரையும் யூஸ் பண்ணி நம்ம படிக்கணும். புள்ளி வச்சா அதுதான் நம்ம சேர்த்து படிக்கணும். இப்போ புள்ளி இல்லை, இப்போ பஞ்சமாக்ஷரில் இது வரையுமா இருக்குது நம்மளுக்கு எழுத்து, எரல வரலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னா, யா ரா லா வா ஷா ஹ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்தால் இம் வாக்கு அப்புறம் சா இருக்கு இல்லையா, இந்த ஷா இருக்குது, அதுக்குனால வம்ஸ் அப்படி படிக்கணும். ஹா ஹிம்ஸ், சி ஹிம். இந்த 2வது எழுத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், இதில் என்ன படிக்கணும், என்ன சேர்த்துக்கணுன்றதை நம்ம முடிவு பண்ணணும். சிங்கு 2வது எழுத்துனா புள்ளிக்கு அப்புறமா இருக்க எழுத்து. சிம்ஹு ஒருவேளை புள்ளி வந்து லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, ஆமாம் இந்த மாதிரி புள்ளி வந்து லாஸ்ட்டாக வந்துருச்சுன்னா ஸ்வ ய இம், இம்மை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். ஸ்வயம் ஏவம் அகம் அப்படின்னு சொல்லணும். முதல் பஞ்சமாக்ஷர், செகண்டு எரலவா யாரா இருந்ததுன்னா பஞ்சமாக்ஷர் இல்லாத எழுத்துக்கு வந்து இம் சேர்த்து படிக்கணும், லாஸ்ட்டில் வந்தாலும் இம் சேர்த்து படிக்கணும். இது வந்து அனுஸ்வர். இப்போ அனுநாசிக் பார்ப்போம். அனுநாசிக்னா சந்திரபிந்து இருக்குல்லையே, அந்த மாதிரி போட்டு ஒரு புள்ளி வைப்பாங்க இல்லையா, அதுதான் சந்திரபிந்துன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே இம் சவுண்டு மட்டும்தான் வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே இம் சவுண்டு சேர்த்து படிக்கணும், அவ்வளோதான் அனுநாசிக்னா. அது எப்படி படிப்போம்? இந்த மாதிரி சந்திரபிந்து போட்டால் இப்போ எப்படி ஹா இம் ஹாம், யா ஹாயிம் எஹாம், வா ஹாயிம் வஹாம், கா ஹாயிம் கஹாம் அப்படின்னு படிக்கலாம். இதெல்லாம் எப்போ வரும்? இந்த கா இருக்கு இல்லையா, கி இருக்கு இல்லையா, இதில் மேலே ஒன்றுமே இல்லை, மேலே வந்து ஒன்றுமே இல்லாதப்போ அந்த எழுத்தில் வரும். இப்போ காலை வரும், காலை வரும், கீழே வராது. ஏன்னா மேலே ஒரு கொம்பு போட்டு வச்சுருக்காங்களே, இதில் வராது. ஏன்னா இன்னொரு கொம்பு போட்டிருக்காங்களே, இதில் வரும். கூல வரும், கூல வரும், க்ரூல வரும், கேல வராது. ஏன்னா மேலே ஒரு கொம்பு இருக்குது, இதுலேயும் 2 கொம்பு இருக்குது. இதில் எல்லாம் ஒரு இது மாதிரி மேலே இருக்கிறதுல எல்லாம் கொம்பு வராது. ஏன் வராதுன்னா வெளிப்படையாக வராது. இது மாதிரி சந்திரபிந்து வெளிப்படையாக வராது. என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் வரும்போது எப்படி வந்து அனுநாசிக் வரும்னா, இந்த மாதிரி கா இம் புள்ளி வச்சுருப்பாங்க இல்லையா, இதை வந்து புள்ளி வச்சாலும் நம்ம இம் சேர்த்து படிக்கணும். படிக்கும்போது காயிம் கிதாபேம். அனுஸ்வர் வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வெஞ்சனில் மட்டும்தான் வரும். வெஞ்சனானது ககன்னா அந்த ஒரு இது வந்து பாராக்கடியில் வந்ததுன்னா அனுநாசிக். அனுஸ்வர் வருது அனுநாசிக் வந்து பாராக்கடியிலையும், வெஞ்சனில் வந்து அனுஸ்வரும் வரும் சரியா. அனுநாசிக் வரும்போது இம் மட்டும்தான், அது சவுண்ட் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். இடத்துலலாம் மறைஞ்சி வரும், அவ்வளோதான் வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும். அனுஸ்வர் அனுநாசிக் வந்து எக்ஸாம்பிள்ஸ். அனுஸ்வரோட பங்காள், சஞ்சல், பிஞ்சரா, தண்டா, அந்து, அந்தர், அந்தகார், சப்பா. மும்பை, கம்பா, சங்யுக்த், ரக்ஷன், சங்கலன், சங்வாத், பங்ஸ்,
ஷிங் அப்படின்னு படிக்கணும். அனுநாசிக் பாருங்கள். ஹா யஹா வஹா கஹா லட்கியாம் தூஆம் ரோயாம் நஹிம் காயிம் கிதாபேம் பஹனேம் தோனோம் பர்ஷோம் குவாம் தாயாம் பயாம் பாயாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வெளிப்படையாக வர்றது சந்திரபிந்து வந்தால் அனுநாசிக். இதில் புள்ளி மட்டும் வந்தால் அனுஸ்வர். ரா வந்தால் எப்படி வரும்னா கீழே அந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு கோடு வரும். அப்போ அங்கே ரா ஒளிஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். இங்கே க ர இம் க்ரம், க இம் க்ரம், ப ஜ இந்த கீழே கோடு இருக்குல்லையே அப்போ ரா இருக்குது. பர்ஜ் கத்ர் பிரான் கப்ர் அந்த இர்ற அழுத்தி சொல்லணும். பிரம் சோத் இந்த இது வந்து கீழே இருக்கியா இது சோத். இங்கே த்ர அப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது இங்கே கீழே ஹாக்கு கீழே இங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்போ அங்ஸ் ஹங்ஸ் ஸ்ரக் ஸ்ரக் அப்படின்னு அந்த இர்ரை வந்து என்ன பண்ணணும் அழுத்தி சொல்லணும். நெக்ஸ்ட்டு இந்த ரா இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இது கீழே கோடு போட்டால் இர்ரு. அந்த இர்ரு வந்தால் எப்படி எழுதுவாங்கன்னா மார்க். இது மேலே ஒரு கொம்பு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா அப்போ அதில் இர்ரு வந்து ஒளிஞ்சிட்ருக்குன்னு அப்போ எப்படி படிக்கணும் மார்க் சா இர் சார்ஜ். இந்த இரு வந்து நடுவில் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி தான் வரும் எப்பயுமே எழுத்து. பூ இர் ஜா பூர்ஜா, நீ இர் ஜர் நிர்ஜர், வர்ணன் வா இர் ந வர்ண, பா இர் த பர்தா, நீ இர் த இன் நிர்தன், ஆ இர் ய ஆர்ய, நிர் பேக் நிர்பேத், ப ர ம இர் பர்மன்ஷ் வர்க், வா இர் இக் வர்க் அப்படின்னு இரு வந்து முன்னாடி வச்சு படிக்கணும். மேலே இது மாதிரி கொம்பு போட்டிருந்தா அந்த எழுத்துக்கு முன்னாடி இரு இருக்குன்னு அர்த்தம்.